நம்ம இப்போ நாங்கள் பார்க்க போகிறது எஃப்டபிள்யூசி பேப்பர். எஃப்டபிள்யூசி பேப்பர் இது வந்து செகண்ட் இயர் பேப்பர் 2025 பேப்பர் தான். இதில் வந்து முதலாவது பார்க்குறது ஸ்ட்ரக்சரில் வந்து முதல் கொஸ்டினில் பார்க்கும்போது கேட்டீங்க வந்து சில சட்ட மற்றும் ஒழுக்க சிக்கல்களை தீர்த்து வைப்பதில் உயிரியல் எண்ணக்கரு பயன்படும் சந்தர்ப்பங்கள். இப்போ வந்து உயிரியல் எண்ணக்கருவில் வந்து சில சட்ட பிரச்சனைகளுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு வந்து எந்த வகையில உயிரியல் எண்ணக்கரு உதவி செய்யுதுன்னு சொல்லி கேட்கலாம். இதுல என்னன்னு சொன்னா வந்து பெற்றோர்கள் இப்போ சில வேலைகள்ல வந்து பிள்ளைகள் வந்து தவறுதலாக காணாம வேற இடத்துக்கு போய் பட்டிக்கும். யுத்த காலங்களில் வந்து பிள்ளைகள் வந்து வேற நாடுகளுக்கு போய் பட்டிக்கும். அந்த மாதிரி மற்றது வந்து ஒரு திருடன் வந்து ஒரு தவறு செஞ்ச இடத்துல வந்து சில வந்து சில பொருட்களை வந்து விட்டுட்டு போய்ப்பான். அதாவது அவன முடி, இரத்தம் அந்த மாதிரி நேரங்களில் வந்து அதை வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் மூலம் அதை கண்டறிஞ்சு யாரோட திருடன்னு கண்டுபிடிக்கிறது. மற்றது வந்து பல வகையான சட்ட திட்டங்கள் குற்றங்களுக்கு வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் உதவி ஆயிடுச்சு. இதுதான் வந்து கேட்கலாம். அப்போ அதுக்குள்ள ஆன்சர் வந்து சொல்லலாம். பெற்றோர்களுக்கு கண்டறியும் பரிசோதனை, மற்றது குற்றவியல் விசாரணை, அத்துடன் தொடர்புபட்ட குடிபெயர்வு மற்றும் குடிபெயர்வு அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது செய்யலாம். அடுத்து வந்து மனித இது முதலாவது கேள்வியில ஏ. அடுத்து வந்து பி, அதாவது மனித கண் காண்பிக்கும் ஒழுங்கமைப்பு மட்டங்களை சரியான தொடர் ஒழுங்கு. மனித கண் காண்பிக்கும் சொல்றது மனித கண்களுக்கு தெரிகிற ஒழுங்கமைப்பு. மனித கண்களுக்கு வந்து என்ன விளங்கும்? இளையம். முதலாவது வந்து என்ன விளங்கும் மனித கண்ணுக்கு வந்து? இளையம். அடுத்து வந்து அங்கம். அங்கம் வந்து மனித கண்ணுக்கு தெரியும். அதுக்கடுத்து வந்து அங்க தொகுதி. அங்கத்தொகுதி மனித கண்ணுக்கு தெரியும் தானே. அடுக்கடுத்து வந்து அங்கி மனித கண்ணுக்கு தெரியும். அதுக்கடுத்து வந்து குடித்தொகை. அதுக்கடுத்து வந்து சாகியம். அடுத்து வந்து உயிர்கோளம். இதான் வந்து மனித கண்ணுக்கு. இந்த இளையத்துக்கு முன்ன என்ன இருக்குது? களம் வந்து எங்கட கண்ணுக்கு தெரியுமா? களம் வந்து எப்பொழுதும் எங்கட கண்ணுக்கு. அடுத்து வந்து ரெண்டாவதுல வந்து சரியா அடுத்து வந்து கேட்கலாம் வந்து உயிரியல் தற்சிறப்பான உடற்தொழில்களுக்கு உருவதற்குரிய நடத்தை சார்ந்த இயல்புகளை காட்டுவே எவை? உயிரியலில் தற்சிறப்பான உடற்தொழில்களுக்குரிய உருவதற்குரிய நடத்தை சார்ந்த இயல்புகளை காட்டுவது எவை? இது வந்து பரம்பரையாளர்கள் தான் வந்து உயிரங்கிகள்ல தற்சிறப்பான உடற்தொழில் நடத்தைகளை வந்து வெளிக்காட்டுறது. அதாவது பெற்றோர், அதாவது ஒரு பிள்ளைன்னு சொன்னா வந்து பிள்ளைகள நடத்தைகள் வந்து இது தாய் தந்தையிலேருந்து வர ஒரு பரம்பரை ரீதியாக வர ஒரு நடத்தைகளை தான் வந்து அந்த பிள்ளைகள் வந்து வெளிக்காட்டுறாங்க. அடுத்து வந்து புவியில் உயிரை பேணுவது நீரின் பிரதான முக்கிய பண்புகள் எதுன்னு கேட்டுச்சு. நீரின் முக்கியமான பிரதான பண்புகள் எடுத்துக்கிட்டா வந்து அதுல வந்து புவியில வந்து உயிரை பேணுறதுக்காக நீர் வந்து கொண்டு முக்கிய பிரதான பண்புகள். நீரை பத்தி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து நீர் ஒரு முக்கியமான ஒரு கூறு, அதாவது உயிரங்கிகள் வாழ்றதுக்கு. அதுல என்ன இன்னைக்கு பிணைவு, அதுக்குள்ள ஆன்சரை பார்க்கும்போது பிணைவுக்குரிய நடத்தை. வெப்பநிலையை மிதமாக்குவது ஆற்றல். அடுத்து வந்து உறையும் போது விரிவடைதல். அதுக்கு அடுத்து சொல்லலாம் அது ஒரு பல்பதார்த்த கரைப்பான். இது வந்து பிணைவுக்குரிய நடத்தை. இந்த பிணைவுக்குரிய நடத்தி எந்த வகையில வந்து உயிரங்கிகளுக்கு உதவுதுன்னு நாங்க சொல்லலாம். இந்த பிணைவுக்குரிய நடத்தை வந்து எந்த வகையில உயிரங்கிகளுக்கு உதவுன்னு சொல்லணும்னு சொன்னா வந்து இந்த பிணைவுக்குரிய நடத்தையில வந்து
தரையில, அதாவது நீர்ல மேற்பரப்புல ஒரு நீர் சறுக்கி போன்ற பூச்சிகள் வந்து நடக்கிறதுக்கு உதவியா இருக்குது. அடுத்து வந்து வெப்பநிலை மிதமாக்குவதற்கு ஆற்றல். வெப்பநிலை மிதமாக்குவதற்குரிய ஆற்றலை வச்சு நாங்க பார்க்கும்போது என்னன்னு சொன்னா வந்து நீர்நிலைகள்ல வந்து காணப்படுற உயிரங்கியல், அதாவது உயிரங்கியல்ல வந்து நீரை வந்து வெப்பநிலை அதிகரிக்கும் போது அங்கே வந்து இறக்க நேரும். ஆனா அது வெப்பநிலை அதிகரிக்காத அளவுக்கு பேணி பாதுகாக்குது. மற்றது வந்து அங்கிகள்ல வந்து கொண்டு செல்றதுக்கு, அதாவது தாவரங்களை கணிப்புல கொண்டு செல்றதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு கூறாக இந்த நீர் காணப்படுது. அடுத்து வந்து உறையும் போது விரிவடைதல். இந்த உறையும் போது விரிவடைதல் எப்படி ஒரு உதவி ஆயிடுச்சுன்னு சொன்னா வந்து, அதாவது பனிப்பிரதேசங்கள்ல வந்து நீர் உறையும் போது அது வந்து நீர்ல மேல்மரப்பு வந்து அடைஞ்சிடும். மேல்பரப்பு அடைகிறதால வந்து வெப்பநிலை வந்து குறையிறது வந்து, அதாவது கீழ் பனிக்கட்டி கீழே உள்ள நீர்மட்டத்தில் உள்ள பனி வந்து நீர் என்ன செய்யும், குளிர்ச்சி அடைந்து பனியாவதை விட தடுக்கப்பட்டு அது ஒரு நீர்த்தன்மையாக காணப்படும். எனவே அதுல நீர்வாழ் உயிரினங்கள் வாழுது. அடுத்து வந்து பல்பதார்த்த கரைப்பான். இந்த பல்பதார்த்த கரைப்பான் வந்து தாவரங்கள்ல வந்து நீர் கனி போல கொண்டு செல்வது, அது மட்டுமின்றி விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அனைத்திலையும் வந்து நீர் மற்றும் கனிப்புகள், போசணி பொருட்கள், ஆக்சிஜன் எல்லாத்தையும், கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் கொண்டு செல்ற ஒரு முக்கியமான ஒரு கூறாக நீர் காணப்படுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இயல்பு தான் வந்து பல்பதார்த்த கரைப்பான். அடுத்து வந்து என்ன சொன்னா வந்து அடுத்து வந்து நீர் உயர் ஆவியாத வெப்பம் அங்கிகளின் பிழைத்தலில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகிறது. அதாவது நீரை வந்து உயர் ஆவியாத வெப்பம் அப்படின்னு நாங்க பார்க்கும்போது என்னன்னு சொன்னா வந்து அதாவது நாங்க பிசிக்ஸ்ல எல்லாத்தையும் படிச்சோம். Q = ms டெல்டா தீட்டா. அதாவது இந்த S வந்து அதிகமாயிக்கும். சரி, அந்த S வந்து அதிகமாக்கிறதால வந்து என்னன்னு சொன்னா பிசிக்ஸ்ல படிச்சு நாங்க எல்லாம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில பார்த்திப்போம். இந்த எஸ்ல இது அதிகமாகிக்கல வந்து நீர் வந்து, அதாவது சாதாரண சொல்ல வந்து நீர் வந்து ஒரு கிலோகிராம் நீர் ஆவியாகிறதுக்கு வந்து அதிக அளவான வெப்பநிலையை எடுக்குது. அதே வேற ஒரு பொருளை ஒப்பிடுறதை விட நீர் வந்து ஒரு குறைந்த அளவு நீர் ஆவியாகிறதால வந்து அதிக அளவான வெப்பநிலை, அதாவது டெல்டா தீட்டா வெப்ப மாற்றம் அதிக அளவாக அந்த இடத்துல குறைக்கப்படுது. அது எப்படி என்ன செய்யுது, அது வந்து வெப்பத்தை இழக்கிறது. அதனால வந்து எப்படி அங்கிகளுக்கு உதவின்னு சொன்னா வந்து தாவர மேற்பரப்புகள்ல வந்து தாவர நீர் வந்து ஆவியாகிறதுல வந்து தாவர மேற்பரப்பு வெப்பநிலை அடைகிறது குறைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம மனிதன் எங்களோட பார்த்துக்கிட்டா வந்து நாங்க வந்து எப்பயும் ஒரு வேலை செய்யக்கல வந்து எங்களுக்கு வியர்க்கிறதால வந்து நீர் வியர்வை ஆவியாகிறது. என்னதுக்கு, அந்த வியர்வை ஆவியாகும் போது எங்கிற உடல் வந்து தொழிற்படும் போது உடல் வெப்பநிலை வெளியாகும். இந்த வெப்பநிலையை வந்து குறைக்கிறதுக்காக தான் வந்து வியர்வை உருவாகுது. இந்த வியர்வை உருவாகி எங்கள் உடலை வந்து சூடாக அமைக்கிறதுக்கு பேணுது, அதாவது குளிர்ச்சியான முறையில பேணுது. அடுத்து வந்து ஒரு சர்க்கரைட்டு இரு சர்க்கரைட்டுகளுக்கு பொதுவான ஆனால் பல்சர்க்கரைட் இருந்து வேறுபடுவமான இயல்பு. அதாவது ஒரு சர்க்கரைட்டுக்கும் இரு சர்க்கரைட்டு பொதுவானது, அது பல்சர்க்கரைட்ல இருந்து வேறுபடுது. என்னது, ஒரு சர்க்கரைட் வந்து எளிய வெள்ளங்கள், அதாவது ஒரு சர்க்கரைட் மியூசைட்டும் வெள்ளங்கள். ஆனா வந்து பல்சர்க்கரைட் வெள்ளங்களா இல்லை. அதே வந்து ஒரு சர்க்கரைட் மியூசைட்டும் பளிங்குருவானது, ஆனா பல்சர்க்கரைட் வந்து பளிங்குருவற்றது. அது மட்டுமின்றி ஒரு சர்க்கரைட்டும் மியூசைட்டும் நீரில் கரையும், ஆனா பல்சர்க்கரைட் கரையுமா, பல்சர்க்கரைட் நீரில் கரையாது. அப்ப அதுல நாங்க ஆன்சரா சொல்லலாம் வந்து கரையும் தன்மை, அதாவது நீரில் கரையும் தன்மை வெள்ளங்கள் பளிங்குருவானது. இது மூணையும் நாங்க உதாரணங்களா சொல்லலாம். அது வந்து கிளைகோசைட்டிக் பிணைப்பு எவ்வாறு உருவாகிறது. இந்த கிளைகோசைட்டிக் பிணைப்பு எவ்வாறு உருவாகுதுன்னு சொன்னா வந்து இரண்டு ஒரு சர்க்கரைட் மூலக்கூறுகள்ல வந்து OH கூட்டங்கள் தானே. இந்த OH கூட்டங்கள் வந்து தாக்கம் அடையும் போது ஒரு நீர் மூலக்கூறு அகற்றப்படுற நேரம் வந்து தான் கிளைகோசைட்டிக் பிணைப்பு உருவாகுது. நான் தியரிட்டிக் சொல்லக்கல வந்து இரண்டு ஒரு சர்க்கரைட் மூலக்கூறுகள் ஒருங்கத்தாக்கம் அடைந்து ஒரு H2O மூலக்கூறை வெளியேற்றி தாக்குன கிளைகோசைட்டிக் பிணைப்பு உருவாக்குது. அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா வந்து
தாவர விலங்கு கொழுப்புகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு. தாவர விலங்கு கொழுப்புகள், இப்ப நாங்க கொழுப்புகளை பார்த்து ஏற்கனவே கொழுப்புகளை பத்தி பார்த்திப்போம். தாவர விலங்கு கொழுப்புகளுக்கு இடையிலான வேறுபாடுன்னு சொல்லக்கூடாது வந்து தாவரத்துல காணப்படுற கொழுப்பு என்ன, விலங்குல காணப்படுற கொழுப்பு என்ன. பொதுவாக வந்து எங்களுக்கு தெரியும் விலங்கு கொழுப்பு எங்களை எப்படி இருக்கும், அதாவது விலங்கு கொழுப்பு பொதுவான ஒரு கருத்துப்படி தாவரத்துல கொழுப்பு என்ன, தேங்காய் எண்ணெய். விலங்கு கொழுப்பு என்ன, கொழுப்பு, அதாவது சில கொழுப்பு போன்ற நெய் போன்ற அந்த மாதிரி பொருட்கள். விலங்கு கொழுப்புகள் எப்படி இருக்கும், ஒரு திண்மமாகவும் தாவர கொழுப்பு ஒரு திரவமாகவும் காணப்படும். இது என்ன காரணம்னு சொன்னா இதுக்கு வந்து நிரம்பிய கொழுப்பு, நிரம்பாத கொழுப்பு. விலங்குகள்ல காணப்படுற வந்து நிரம்பிய கொழுப்பு. இந்த நிரம்பிய கொழுப்பு வந்து எப்படின்னு சொன்னா திண்மமாக காணப்படும். ஆனா தாவரங்களை காணப்படுற கொழுப்புகள் வந்து நிரம்பாத கொழுப்புகளாக காணப்படும். இதுக்குள்ள வித்தியாசத்துக்குள்ள ஒரு காரணம் என்ன, இதுக்குள்ள வித்தியாசத்துக்குள்ள காரணம்னு சொல்றது தாவர கொழுப்பினால் தாவர கொழுப்புல வந்து காணப்படுற கார்போஹைட்ரேட் சங்கிலியில வந்து இரட்டை பிணைப்புகள் காணப்படும். ஆனா விலங்கு கொழுப்புகள்ல வந்து இரட்டை பிணைப்பு காணப்படாது. இது அனைத்தையும் வித்தியாசமா சொல்லலாம். அடுத்தது இதுல முக்கியமானது விலங்கு கொழுப்பு நாங்க எடுக்கிறதாலையும் விலங்கு கொழுப்பு எடுக்கிறதாலையும் தாவர கொழுப்பு தாவர கொழுப்புல வந்து சிஸ் டிரான்ஸ் 2 வகைக்கு டிரான்ஸ் தாவர கொழுப்பு எடுக்கிறதாலையும் வந்து ஆத்ரோசெலரோசிஸ்ன்னு சொல்ற ஒரு டிசீஸ், அதாவது நோய் வந்து மனிதன்ல ஏற்படுது. அடுத்து வந்து பி பார்ட். இந்த பி பார்ட்ல என்ன கேட்டீங்கன்னு சொன்னா வந்து பின்வரும் தொழிற்பாடுகளுக்கு பொருத்தமான புரதம் இலிப்பிட் என்பவற்றை குறிப்பிடுக. என்ன தந்தீங்க, சேமிப்புல நான் வந்து என்ன சேமிப்புன்னு சொல்லக்கல வந்து கட்டமைப்பு. இரண்டு தான் தனியா, சேமிப்பு மற்றும் கட்டமைப்பு. இதுல வந்து சேமிப்பு எடுத்துக்கணும். சேமிப்பு என்ன சொன்னா ஓல்ஃபிமினும் கேசின். இது ஓல்ஃபிமின் எங்க, அதாவது முட்டையிலையும், கேசின் வந்து பால்லையும். இலிப்பிட் அதாவது எப்படி சாட் தந்தீங்கன்னு சொன்னா வந்து எங்க சேமிக்கப்பட்டிருக்கு, அல்பமீன் முட்டையிலையும், கேசின் எங்க சேமிக்கப்பட்டிருக்கு, பால்லையும். அடுத்து வந்து கட்டமைப்பு கூறு. இந்த புரதத்துல வந்து கட்டமைப்பு கூறு எடுத்தோம்னா கெரட்டின் மற்றும் கொலாஜன். இந்த கொலாஜன் என்னத்துக்கு சொன்னது வலிமை வழங்குறதுக்கும், கெரட்டின் வந்து மனிதன் முடி மயிர்கள்ல காணப்படுது. இது என்னத்துக்குன்னு சொன்னா வந்து மயிர்கள் வந்து உலர்றதுல இருந்து தடுக்கிறதுக்காக காணப்படுது. அடுத்து வந்து இந்த லிப்பிட்ல வந்து பார்க்க போனா வந்து சேமிப்புல என்ன வருது, கொழுப்பும் எண்ணெயும். விலங்குகள்ல வந்து கொழுப்புகள்ல சேமிக்கப்படுது. அதாவது மனிதன் கொழுப்புல சக்தி சேமிக்கப்பட்டு அதுதான் வந்து உணவு எடுக்கப்படாத நேரங்கள்ல வந்து மனிதன் உடம்புல இருந்து சக்தியை பெற்றுக்கொள்ளுது. அதாவது கார்போஹைட்ரேட்ல இருந்து பெற்றுக்கொள்ற சக்தியை விட கொழுப்புல இருந்து பெற்றுக்கொள்ற சக்தி அதிகம். அதுக்கடுத்து என்னன்னு சொன்னா வந்து லிப்பிட்ல கட்டமைப்புல என்ன, கொலஸ்ட்ரால் மற்றும் பொஸ்போலிப்பிட்களும் சொல்லலாம். அடுத்து வந்து என்ன கேள்வின்னு சொன்னா வந்து அடினினை தனது கட்டமைப்பில் கொண்ட நியூக்ளியோரைட் என்ன. நியூக்ளியோரைட் சொல்றது வந்து பி கூட்டம். இந்த பி கூட்டமற்ற பொஸ்பேட் கூட்டமற்ற நியூக்ளியோசைட். பி கூட்டமற்ற நியூக்ளியோசைட் தான் நான் சொல்றது நியூக்ளியோரைட்னு சொல்றது. அதாவது இப்ப என்ன கேட்கிறோம் சொல்லாது அதாவது அடினினை தனது கட்டமைப்பில் கொண்ட நியூக்ளியோரைட். இந்த நியூக்ளியோரைட் என்ன, அடினோசின். குவானின் இதுதானே, குவானின கட்டமைப்புல கொண்ட நியூக்ளியோரைட் என்ன, குவானோசின். அடுத்து வந்து இலத்திர நுணுக்குக்காட்டியின் பாவனை தேவைப்பட்டமைக்கான பிரதான காரணம். இலத்திர நுணுக்குக்காட்டி பாவனை வந்து பிரதான காரணம் என்னன்னு சொன்னா வந்து ஆரம்ப காலத்துல வந்து லைட் மைக்ரோஸ்கோப்ல அதாவது ஒரு சோர்ஸ் ஒன்று லைட் மைக்ரோஸ்கோப்ல ஒரு சோர்ஸாக யூஸ் பண்ணப்பட்டதுதான் வந்து லைட். இந்த லைட்ல வந்து அலைநீளம் வந்து அலைநீளம் இதுதான். இந்த லைட்ல அலைநீளங்களை வச்சு, அதாவது ஒரு அலைட வந்து நீளத்தை வச்சுதான் வந்து அதை வந்து பிரிவலும்
தீர்மானிக்கப்படுது. பிரிவலு என்ன வந்து நாங்க எல்லாருக்கும் தெரியும் வந்து ஒரு 2 கோடுகளை பிரித்தறியக்கூடிய ஆற்றல். இப்போ வந்து பிரிவலுக்கு அலைநீளம் இது, அதாவது அலைநீளம் வந்து உருப்பெருக்கத்துக்கு நேர்விகித சமம். எப்படின்னு சொன்னா வந்து அலைநீளம் அதிகரிக்க அதிகரிக்க உருப்பெருக்கம் குறையும். அப்பதான் வந்து அலைநீளம் அதிகரிக்க உருப்பெருக்கம் குறையும். அப்ப எங்களுக்கு என்ன வேணும்? உருப்பெருக்கம் அதிகமாக வேணும். உருப்பெருக்கம் சொன்னா வந்து ஒரு பொருளை வந்து பெரிதாக்க பார்க்கக்கூடிய ஆற்றல். இந்த உருப்பெருக்கத்தை அதிகரிக்கிறதுக்காக வந்து அலைநீளத்தை நாங்க என்ன செய்யணும்? இப்போ இந்த உருப்பெருக்கத்தை அதிகரிக்கணும்னு சொன்னா வந்து அலைநீளத்தை குறைக்கணும். அலைநீளத்தை குறைக்கிறதுல வந்து சயின்டிஸ்ட்க்கு ஒரு, அதாவது மாற்றீடா வந்து, அதாவது ஒளி அலைக்கு மாற்றீடா வந்து இலத்திரன் கற்றைகள் யூஸ் ஆக்கப்பட்டது. அந்த இலத்திரன் கற்றைகளை யூஸ் பண்ணி தயாரிக்கப்பட்ட ஒரு மைக்ரோஸ்கோப் தான் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அப்ப எல்லாருமே அவ என்னத்துக்கு இந்த நுணுக்காட்டு ஒளி இலத்திரன் நுணுக்காற்று தேவை வந்துச்சுன்னு சொன்னா வந்து நுணுக்கு காட்டி பிரிவலு எல்லையானது வந்து அலைநீளத்துக்கு நேர்வீத சமன் தானே. அதனால வந்து இலத்திரன் நுணுக்காற்று பாவம் என்னத்துக்குன்னு சொன்னா வந்து சிறிய பொருள்களையும் பெரிதாக்கி பார்க்கிறது. ஆனா வந்து இலத்திரன் நுணுக்காற்றுல ஒரு முக்கியமான ஒரு வீக்னஸ்ன்னு சொல்லலாம் நாங்க வந்து, அதாவது லைட் மைக்ரோஸ்கோப்ல வந்து உயிர் உள்ள பொருட்களை எங்களால பார்க்கலாம். ஆனா வந்து இலத்திரன் மைக்ரோஸ்கோப்ல வந்து உயிர் உள்ள பொருட்களை பார்க்கலாது. ஏன்னு சொன்னா வந்து அங்க இலத்திரன் கற்றைகள் பாய்க்கப்படுது. இலத்திரன் கற்றைகள் பாய்க்கப்படுறதால வந்து அங்க வந்து உயிர் உள்ள பொருட்களை பார்க்க இயலாது. ஆனா லைட் மைக்ரோஸ்கோப்ல வந்து எங்களால உயிர் உள்ள பொருட்களையும் பார்க்க இயலும். அடுத்து வந்து இன்னொன்று என்னன்னு சொன்னா வந்து லைட் மைக்ரோஸ்கோப்ல, அதாவது அந்த அங்கிட வந்து உண்மையான நிறத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா வந்து இலத்திரன் மைக்ரோஸ்கோப்ல அப்படி இல்லை. இலத்திரன் கற்றை எங்களை கண்ணன் ரெக்ட் அடையிறது இல்லையே. அதனால வந்து உண்மையான ஒரு பிம்பத்தை பெற்றுக்கொள்ளலாது. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் படம் போலதான் இருக்கும் இலத்திரன் மைக்ரோஸ்கோப். அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னது, பொஸ்பலிப்பிட் மூலக்கூறு ஒன்றினது நீர்நாட்டமுள்ள நீர்வெறுப்புள்ள தன்மை காரணமாக சேர்வைகளையும் பகுதிகளையும் தருக. பொஸ்பலிப்பிட் மூலக்கூறு. பொஸ்போலிபிட் மூலக்கூறு எல்லாருக்கும் தெரியுமா? ஒரு அம்பிபெத்திக் மூலக்கூறு. இந்த மூலக்கூறு வந்து நீர் நாட்டம் உள்ள பகுதியும் நீர்வெறுப்புள்ள பகுதியும் கொண்டிருக்கும். இந்த பொஸ்போலிபிட் மூலக்கூறு எப்படி சொன்னா வந்து, அதாவது முதல் ஒரு மென்சாவில் வந்து பொஸ்போலிபிட் வந்து இப்படிதான் காணப்படும். முதல் ஒரு மென்சோல்ல பொஸ்போலிபிட் இப்படிதான் காணப்படும். எப்படின்னு சொன்னா வந்து இந்த பொஸ்போலிபிட்ட தலைப்பகுதி வெளிநோக்கியும் வெளிநோக்கி நீர்மயமான சூழலுக்கு முகம் கொடுத்தவாறும். பொஸ்போலிபிட்ட வால் பகுதி நீர்வெறுப்புடையது. அது வந்து எங்கைக்கும் உள்பகுதி, அதாவது நீரற்ற ஒரு பிரதேசத்தை, அதாவது நீர்வெறுப்புடைய ஒரு பிரதேசத்தை உள்நோக்கி பொஸ்போலிபிட்ல உருவாக்கி வச்சுக்கொள்ளும். அப்ப இப்படி நீர் நாட்டத்துக்கு பொறுப்பானது தலைப்பகுதி, நீர் வெறுப்புக்கு பொறுப்பானது வால் பகுதி. இந்த தலைப்பகுதியில காணப்படுற பொஸ்பேட் கூட்டமும் அதனுடன் இணைந்த தலையும் வந்து தான் வந்து இதுக்கு வந்து முக்கியமான காரணமாச்சு. அடுத்து வந்து வால் பகுதியில வந்து என்ன ஹைட்ரோகார்பன். அப்ப நீர் வெறுப்புக்குள்ள முக்கியமான காரணமாக்கிறது ஹைட்ரோகார்பன். முதல் ஒரு மென்சாவில் வந்து பொஸ்போலிபிட் வந்து இப்படிதான் காணப்படும். முதல் ஒரு மென்சோல்ல பொஸ்போலிபிட் இப்படிதான் காணப்படும். எப்படின்னு சொன்னா வந்து இந்த பொஸ்போலிபிட்ட தலைப்பகுதி வெளிநோக்கியும் வெளிநோக்கி நீர்மயமான சூழலுக்கு முகம் கொடுத்தவாறும். பொஸ்போலிபிட்ட வால் பகுதி நீர்வெறுப்புடையது. அது வந்து எங்கைக்கும் உள்பகுதி, அதாவது நீரற்ற ஒரு பிரதேசத்தை, அதாவது நீர்வெறுப்புடைய ஒரு பிரதேசத்தை உள்நோக்கி பொஸ்போலிபிட்ல உருவாக்கி வச்சுக்கொள்ளும். அப்ப இப்படி நீர் நாட்டத்துக்கு பொறுப்பானது தலைப்பகுதி, நீர் வெறுப்புக்கு பொறுப்பானது வால் பகுதி. இந்த தலைப்பகுதியில காணப்படுற பொஸ்பேட் கூட்டமும் அதனுடன் இணைந்த தலையும் வந்து தான் வந்து இதுக்கு வந்து முக்கியமான காரணமாச்சு. அடுத்து வந்து வால் பகுதியில வந்து என்ன ஹைட்ரோகார்பன். அப்ப நீர் வெறுப்புக்குள்ள முக்கியமான காரணமாக்கிறது ஹைட்ரோகார்பன், அதாவது நீர் ஆட்டமான. சரியா? அடுத்து வந்து சுரப்பு களங்களில் அதிக அளவு உள்ள புன்னங்கம். சுரப்பு களங்கள்ல வந்து அதிக அளவாக காணப்படுற புன்னங்கம் என்னன்னு சொன்னா கோல்கி சிக்கல், அதாவது கோல்கி உபகரணம். இந்த கோல்கி உபகரணம் ஒரு தொழில் தான் வந்து
புரதங்களை வந்து புரதங்களை வந்து பதார்த்தங்களை சேகரித்தல், திரிபடை செய்தல், பொதி செய்தல், விநியோகித்தல். அப்ப இது எங்க காணப்படும்? இந்த தொழில் எங்க நடக்குது? ஒரு பதார்த்தத்தை வந்து சேகரிச்சு திரிபடை செய்து பொதி செய்து வெளியேற்றுதல். இது எங்க நடக்க வேணும்? அதாவது ஒரு பொருள் உற்பத்தி செஞ்சு வர பொருளை தான் வந்து நாங்க இங்க சேகரிச்சு திரிபடையை செய்து பொதி செய்து விநியோகிக்க வேண்டும். அப்ப உற்பத்தி செய்யற இடம் எது? சுரப்பு கலங்கள். அப்ப இது எங்க காணப்படும்? சுரப்பு கலங்கள்ல காணப்படுதுன்னு நான் சொல்லலாம். அடுத்து என்னன்னு சொன்னா, இடைவெளி சந்தியில் விசேட மென்சவ் புரதம் குளியோருக்குரிய கால்வாயினூடாக அயலில் உள்ள களங்களுக்கிடையே கடத்தப்படும் புரதம் எவை? பதார்த்தங்கள் எவை? பதார்த்தங்கள் என்னன்னு சொன்னா வந்து அயன்கள், வெள்ளங்கள், அமினோ அமிலங்கள், இதய தசை, அமினோ அமிலங்கள். இது வந்து எத்தனை சந்திகளுக்கு, அதாவது இடைவெளி சந்தி தான் நாங்கள் சொல்லிக்கோம். நெருக்கமான சந்தி, தாங்கும் சந்தி, இடைவெளி சந்தி. இந்த 3 சந்தி. இதுல எங்களுக்கு கேட்டது வந்து இடைவெளி சந்தி. இடைவெளி சந்தியில வந்து அயன்கள், வெள்ளங்கள், அமினோ அமிலங்கள் என்ன கடத்தப்படுது. அடுத்து வந்து யூக்ரியேட்டாவின் களவட்டத்தில் பின்வரும் நிகழ்வுகள் இடம்பெறத்தக்க அபத்திகளை பெயரிடுன்னு கேட்கலாம். இதுல வந்து என்ன சொன்னா வந்து நிறமூர்த்தங்கள் நிறமூர்த்த வலையாக மாறுது. நிறமூர்த்த வலையாக மாறுறது வந்து எந்த அவத்தையிலன்னு சொன்னா வந்து எஸ் அவத்தையில தான் நிறமூர்த்தங்கள் நிறமூர்த்த வலையாக மாறுது. அடுத்து வந்து அமைப்பத்த சோடி நிறமூர்த்தங்கள் வேறாக்கப்படுது. அமைப்பத்த சோடி நிறமூர்த்தங்கள் அமைப்பத்த சோடி நிறமூர்த்தங்கள் வேறாக்கப்படுறதுல வந்து மேன்முக அவத்தை. மேன்முக அவத்தை எங்க இருக்கும்? அணுவத்தைக்கு அடுத்ததாக காணப்படும். அதாவது களத்துல வந்து அணுவத்தை தட்டுல, அதாவது அணுவத்தை தட்டுல தான் வந்து அடுக்கப்பட்டிருக்கும். இது வந்து இப்படி இணைக்கப்பட்டிருக்கும். இது வந்து சுருங்குறதால வந்து மேன்முகவத்தையில வந்து இது வந்து மேல் நோக்கி இப்படி போகும். மேல் நோக்கி போய் வேறாக்கப்படுது. அடுத்து வந்து தாவரங்கள் பிளான்ட்ல வருது. பிளான்ட்ல என்ன? தாவரங்கள் காய்ப்புகள் எவ்வாறு விருத்தி அடைகின்றது? தாவரங்கள் காய்ப்புகள் எவ்வாறு விருத்தி அடைகிறது? தாவர களங்கள்ல ஏற்படும் கட்டுப்படுத்த முடியாத களப்பிரிவால தான் வந்து இது ஏற்படும் தாவரத்துல காய்ப்புகள். இந்த காய்ப்புகள் எவ்வாறு உருவாக்கப்படுதுன்னு கேட்கிறது, சில தனித்தன்மை வாய்ந்த அங்கிகள்கிட்ட உட்புகுதலின் பின்னர் தாவரத்தில் ஏற்படும் புடைப்புகளும் வளர்ச்சிகளும் சொல்லலாம். தாவர காய்ப்புகள்னு சொல்ற என்னன்னு சொன்னா வந்து தனித்தன்மை வாய்ந்த அங்கிகளுக்கு தானே, அந்த அங்கிகளோட வந்து உட்புகுதலின் பின்னர் தாவரத்தில் ஏற்படும் புடைப்புகளும் வளர்ச்சிகளும். இது எப்படி உருவாக்கப்படுது? தாவரங்கள் ஏற்படும் கட்டுப்படுத்த முடியாத களப்பிரிவு தான். இந்த கட்டுப்படுத்த முடியாத களப்பிரிவு எப்படி உருவாகுது? இந்த கட்டுப்படுத்த முடியாத களப்பிரிவு எப்படி உருவாகுன்னு சொன்னா வந்து தாவரங்கள்ல வந்து களப்பிரிவு வளர்ச்சிகள்லாம் வந்து சில ஓமோன்களால கட்டுப்படுத்தப்படுது. அந்த ஓமோன்கள் வந்து தனித்தன்மை வாய்ந்த அங்கிகளை உட்புகுதல் வந்து அந்த ஓமோன்களை வந்து இந்த செயற்பாடை வந்து பாதிப்படை செய்யறத வந்து கட்டுப்படுத்த முடியாத களப்பிரிவு ஒன்று உருவாகுது. அடுத்து வந்து காய்ப்புகள் ஏற்பட காரணங்கள் எவை? இந்த காய்ப்புகள் ஏற்படுத்துறதுக்கு காரணங்கள் எவைன்னு சொன்னா வந்து பாக்டீரியா, பூச்சிகள், சிற்றுண்ணிகள், இந்த மாதிரி இதை சொல்லலாம். இது பாக்டீரியா, பூச்சிகள், சிற்றுண்ணிகளை எங்களுக்கு சொல்லலாம். அடுத்து வந்து பொஸ்போரிலேற்றம் என்றால் என்ன? இந்த பொஸ்போரிலேற்றம் என்றால் என்னன்னு சொன்னா இது ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு. பொஸ்போரிலேற்றம் ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட், ஏடிபி பிளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட், இது ரெண்டையும் சேர்ந்து ஏடிபி உருவாகிற செயற்பாடு தான் வந்து நாங்க சொல்றது வந்து பொஸ்போரிலேற்றம். இந்த பொஸ்போரிலேற்றத்துக்கு இது ரெண்டையும் இணைக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி தேவை. இந்த எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னு சொல்றதை வச்சுதான் வந்து நாங்க வந்து இதை பிரிக்கலாம். அதாவது எனர்ஜி சோர்ஸை வச்சுதான் வந்து நாங்க இதை வகைப்படுத்தலாம். ஒளி பொஸ்போரிலேற்றம், ஒட்சியேற்ற பொஸ்போரிலேற்றம், கீழ்ப்படை பொஸ்போரிலேற்றம்.
ஒளிபொஸ்பொரிலேற்றம். ஒளிபொஸ்பொரிலேற்றம் என்னன்னு சொன்னா வந்து ஒளித்தொகுப்புல பெறப்படுற சக்தியை பயன்படுத்தி இந்த ஏடிபியை உருவாக்குது. ஒட்சியற்ற பொஸ்பொரிலேற்றம் வந்து என்னன்னு சொன்னா வந்து மூலக்கூறுகளை வந்து ஒட்சியற்றதின் மூலம் கிடைக்கப்பெற சக்தியை பயன்படுத்தி தான் வந்து இதுக்கு இந்த எனர்ஜி சோர்ஸ் வந்து மூலக்கூறுகளை ஒட்சியற்றதால வந்து பெற்றுக்கொள்ளுது. அடுத்து வந்து கீழ்ப்படை பொஸ்பொரிலேற்றம். கீழ்ப்படை பொஸ்பொரிலேற்றம் வந்து சிக்கலான மூலக்கூறுகளை எளிய மூலக்கூறுகளை உடைக்கும் போது அங்க ஒரு எனர்ஜி ஒன்று லூஸ் ஆகும். அந்த எனர்ஜி எடுத்து தான் வந்து இங்க வந்து கீழ்ப்படை பொஸ்பொரிலேற்றத்துல உருவாக்கப்படுது. அடுத்து வந்து என்னன்னு சொன்னா வந்து லாஸ்ட் கேட்டியா வந்து இலைமணி தாயத்தில் நடைபெறத்தக்க பொஸ்பொரிலேற்ற வகையை குறிப்பிடுக. இது வந்து இலைமணி தாயத்தில் நடக்குது காற்று சுவாசம் ஏடிபி உற்பத்தி. இந்த காற்று சுவாசத்தின் மூலம் கிடைக்கிற அதாவது ஒட்சியேற்றத்தின் மூலம் கிடைக்கிற சக்தியை தான் இங்க வந்து எனர்ஜி சோர்ஸா இந்த எனர்ஜி சோர்ஸா யூஸ் ஆகுது. அப்ப அது என்னன்னு சொல்ல வந்து ஒட்சியற்ற பொஸ்பொரிலேற்றம். அப்ப இலைமணி தாயத்தில் நடக்கிறது வந்து ஒட்சியற்ற பொஸ்பொரிலேற்றம். அடுத்து வந்து அடுத்த வீடியோல வந்து நாங்க வந்து செகண்ட் கொஸ்டினை பார்ப்போம்.